தம்பி தம்பி சரஸ்மா என்ன சமையல்னு கேட்டேன். சரஸ்மா சாப்ஸ்டிலாம் பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? சப்போர்ட் பண்ணுங்கோ. சரியா சரியா. ஏதாச்சும் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் பேச மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போனால் சும்மைக்கு ஃபோன் வரும். எனக்கு ஒரு தலை என் உடம்பு கூட நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் 10 தலை வேறையா? வேண்டாம், ஆஸ்பத்திரி செலவு ரொம்ப ஆகும். உன் மூளையை அப்படியே நான் போட்டு கசக்கிடுவேன் பார்த்துக்கோ. இதுக்கு தானே எப்படி சொன்னிய? ஏமா தூரல் தான் போடுது, ஏமா தூரல் தான் போடுது, எனக்கு தெரியுமே. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? இந்த பொண்ணை பார்த்தீங்களா? பொங்கலுக்கு இங்கே வந்திருக்கானா சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு சென்னையில் தான் இருக்காங்க. சரியான செல்ஃபிஸ் இவங்க. கொடியாது சிலோன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன், சிலோன் ப்ரோன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஒரு தலைக்கு வழி போனாலே ஹாஸ்பிட்டல் 100 ரூபாய் பிடிக்கிடுவாங்கோ. இதில் 10 தலையோட போனால் அவ்வளவுதான். 10,000 ரூபாய் பஜனை பாடுவாங்க. ஆமாம், 1000 ரூபாய். எஸ் கொடி, நான் தூத்துக்குடி தான் இருக்கேன், போகிறேன் கோயம்புத்தூர் இனிமேல் இல்லை. ஆமாம், இனிமேல் அவருக்கு தூத்துக்குள்ள தான் இருப்பாரு, கோயம்புத்தூர் போவதில்லை. கோயம்புத்தூர் அவ்வளோதான். டைவர்ஸ் 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 டைவர்ஸ். நான் சென்னையில் தான் இருக்கேன் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குண்ணே. சரியான செல்ஃபீஸ் நீங்கள் தெரியுமா? சென்னையில் தான் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு பதில். ஏமா ஊரில் இருந்தால் தான் படிக்கணும், அதனால் லைஃப்பில் வர மாட்டீங்க. சென்னையில் தானே இருக்கீங்க, வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம்ல. ஏமா முத்தனை யார்? சிலோன்னு ஒருத்தங்க வருவாங்க தம்பி. நம்ம இவரு அருவித்தம்பி லைஃப் வருவாங்க, அவரு. ரூபாக்கா வாங்க, வணக்கம், வெல்கம். ரூபாக்கா இப்போ எப்படி இருக்கு? புஜ்ஜுமான் ஹாட்டு. எனக்கு சிரிப்பா இருது. ஏங்க என்னங்க ஆச்சு? ரூபாக்கா இப்போ எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? ஃபீவர் பரவாயில்லையாக்கா? நான் நண்டு ரசம் சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டீங்களாக்கா? கொடிச்சிடலான்னு காட்டு கொடுக்குறாங்க ரூபாக்கா அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ. குணா அண்ணா சூப்பர் அப்படிங்கிறாங்க கொடித்தம்பி. சின்னம்மா வாங்கோ எங்கே போனீங்கோ அப்படிங்கிறாங்க கொடித்தம்பி. ரூபாக்கா நான் உங்களை கேட்டேன். ஆமாம் ஏம்மா, ரீசார்ஜ் இன்னைக்கு தான் பண்ணேம்மா. அடப்போமா, இன்னைக்கு தான் ரீசார்ஜ் பண்ணா? இப்போ தான் வருவீங்களா? வேறு அம்மா சொல்லிச்சு வந்து பார்க்கலாம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? இந்தம்மா சரி பரவாயில்ல, பொங்கல் நல்லபடியாக போச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எப்போ வந்தீங்க சென்னைக்கு? சின்னம்மா இந்த லைவ்ல சீதர் சின்னம்மா இந்த லைவ்ல சீதை இருக்கா யாருன்னு மட்டும் கேட்டு சொல்லிட்டு போங்க. கொடி தம்பி வாங்க சாமி, சாப்பிட்ட சங்கராங்க. யாசினா குணாமான்னு காட்டு கொடுக்குறாங்க ரூபாக்கா. சாமி காய்ச்சல். ஆமாம் அக்காவுக்கு ஃபீவர் அண்ணா. ஹாய் ரூபாக்கா அப்படிங்கிறாங்க. ஹூ ஆர் யூ? அண்ணா சாமி வணக்கம் அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. ஹாய் சரஸ்மா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. அக்கா இந்த லைவ்ல சீதை இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைவ்ல சீதை இருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க. ஆமா அண்ணா சாமி. அக்கா இப்ப எப்படி இருக்கு அதை முதல்ல சொல்லுங்க. நேத்து தாமா வந்தேன். ஓ நேத்து வந்தீங்களா? பொங்கல் சீரு வாங்கிட்டு போக. ஏமா பொங்கல் சீரு வாங்கிட்டு போக பொங்கல் முடிச்சுதான் வருவியாமா? ஓகே வந்தீங்களே, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. பத்திரமா வந்துட்டீங்களே, சூப்பர். ஹாய் ரூபாக்கா அப்படிங்கிறாங்க நம்ம சரஸ்மா. யார் வந்து ராவணன்? முதல்ல சீதை யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் ராவணன் சொல்றேன். இப்போ எப்படி இருக்கு சாமி அப்படிங்கிறாங்க யாஸ்மினா. அவங்களுக்கு கோல்டுன்னா, கோல்டு ஃபீவரு 2 days ஆகும் சரியாகிறதுக்கு. நண்டு ரசம், தூதுவளை ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, கிளியர் ஆயிரும். தம்பி கொடி நானே அந்த ராவணன்